ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பாதுகை இங்கே யார் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டில் இந்த பாதுகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகள்சாபதி அவங்களுடைய ஜென்ரேஷன் இருக்கிற வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வீடு ஷிரடியில் இருக்குங்க. இங்கே தான் நம்ம வந்திருக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி மகள்சாபதி வீட்டை வீடியோ எடுத்து பண்ணியிருப்போம். நிறைய பேர் மகள்சாபதி அவங்களுடைய வீட்டுக்கு போயிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மகள்சாபதி ஐயாவுடைய சமாதி வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த வீட்டுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் மகள்சாபதி அவங்களுடைய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2 பேர். அதில் ஒருத்தவர் தான் தீபக் நாகரே. அவருடைய வீட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். பாபா அவர் இருந்த காலத்தில் அவர் எந்த பாதுகையும் அணிஞ்சது கிடையாது. ஆனால் பாபா பக்தர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, பாபா நீங்கள் ப்ளஸ் பண்ண பொருள் ஏதாச்சும் எங்கள் வீட்டில் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு பாதுகை மாதிரி செஞ்சு பாபாவுக்கு கொடுப்பாங்க. பாபா போட்டுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா கொடுத்துருவார். அப்படி பாபா பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகள்சாபதி தான் பாபா ஆவோ சாயி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவர். கண்டோபா கோவிலுடைய பூஜாரி. அவருக்கு பார்த்திங்கன்னா பாபா பாதுகையும் 3 காயினும் ப்ளஸ் ஒரு கஃப்னியும் கொடுத்துருப்பாங்கங்க. அந்த 3 காயின் ப்ளஸ் பாபாவுடைய பாதுகை ப்ளஸ் ஒரு கஃப்னி இது பாபா கொடுத்துருப்பாரு. அவங்க ஜென்ரேஷன் இப்போ 2 பேர் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வீட்டில் பாபா கஃப்னி இதெல்லாமே இருக்குது. இன்னொருத்தவங்க ஒரு வீடு தான் தீபக் நாகரே. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது பாபா கொடுத்த 3 காயின். இந்த 3 காயின் ப்ளஸ் பாபாவுடைய பாதுகை இது எல்லாமே இவங்க வீட்டில் ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்கங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாபா எந்த பாதுகையும் போட்டதில்லைன்னு. ஆனால் பாபா அவராகவே பார்த்தீங்கன்னா பாதுகை கொடுத்துருப்பாரு. அந்த பாதுகை பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் போடுற மாதிரி இருக்குங்க. அந்த பாதுகை வேர்ல்டுலேயே பாபா பக்தர்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. அதில் 3 பேர்த்துக்கு மட்டும்தான் சன்னியாசிகள் போடுற பாதுகையை பாபா கொடுத்துருப்பாரு. அதில் ஒருத்தவர் ஹரி சீதாராம் தீட்சித், 2வது பார்த்தீங்கன்னா நிமோன்கர், 3வது பார்த்தீங்கன்னா ஹேமத் பந்த். இந்த 3 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா பாபா அவராகவே பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் போடுற பாதுகையை கொடுத்துருப்பாரு. மீதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சாதாரண பாதுகை, நார்மலான பாதுகையை தான் கொடுத்துருப்பாரு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது நார்மலான பாதுகை. இதை பாபாவே பார்த்தீங்கன்னா மகள்சாபதி அவருக்கு கொடுத்துருப்பாரு. இது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. யார் வேணாலும் இந்த வீட்டுக்கு இந்த புனித பாதுகைகளை தரிசனம் பண்ணலாம். பாபா எவ்வளவு மணி நேரம் போட்டிருந்தாரு, எத்தனை நிமிஷம் போட்டாருன்னு தெரியல. ஆனால் பாபாவுடைய பொற்பாதங்கள் பட்ட பாதுகை இந்த பாதுகை ப்ளஸ் இந்த காயின். பாபா அவர் கையால் இந்த 3 காயினை பார்த்தீங்கன்னா மகள்சாபதிக்கு கொடுத்துருப்பாருங்க. மகள்சாபதி அவங்களுடைய இன்னொரு ஜென்ரேஷன் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மகள்சாபதியோடைய பழைய வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே மகள்சாபதி ஐயாவுடைய சமாதி இருக்குங்க. அது ஒரு ஜென்ரேஷன் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜென்ரேஷன் இருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் கிட்ட பாபாவுடைய பாதுகையும் ப்ளஸ் காயின்ஸும் இருக்குங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஷிரடி வர்றப்போ இந்த வீட்டுக்கு பாபாவுடைய பாதுகைகளை தரிசனம் பண்ணிக்கோங்க. ஜெய் சாய்நாத்.